வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கர்நாடகா மாநிலம் வடகன்னட மாவட்டம் அங்கோலா வட்டம் சிரூரு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் நிதி உதவியினை அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் வெள்ளாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு முருகன் அவர்களின் குடும்பத்தாருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் நிவாரண நிதியான ரூபாய் 3 லட்சத்திற்கான காசோலையினை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மதியழகன் எம்எல்ஏ அவர்கள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி தமிழக அரசின் நிவாரண நிதி வழங்கி ஆறுதல் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் KM சரையு அவர்கள் மற்றும் திமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அனைத்து அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வட்ட செயலாளர்கள், வட்ட பிரதிநிதிகள், வார்டு உறுப்பினர்கள், கிளை கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள், வாக்குச்சாவடி முகவர்கள், பாக முகவர்கள், கழக தோழர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். அங்கோலா என்ற தாலுக்கில் சீரூர் என்ற பகுதியில் எங்கவெளி ஆற்றுல முருகன் என்ற ஓட்டுநர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியிலிருந்து வெள்ளாளப்பட்டி என்ற கிராமத்தில் ஓட்டுநர் லாரி அந்த பகுதியில் போகும்போது புதை உண்டு அந்த இடத்துல ஆற்று வெள்ளத்தில் சிக்கி அவர் உயிரிழந்துட்டார். அதை நம்முடைய அரசாங்கம் அதை தெரிந்தவுடன் உடனடியாக கர்நாடக இருக்கின்ற அரசு அலுவலகம் அணுகி அதை அந்த இடத்துல இருந்த புதை உண்ட பாடியை மீட்டு எடுத்து குடும்பத்தாரிடம் ஒப்படைச்சு அவர்களுக்கு உடனடியாக நிவாரண நிதியும் நம்ம தமிழக முதல்வர்கள்லாம் முதல்வர் இருக்கின்ற அவர்கள் உடனடியாக துரித நடவடிக்கையினால அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் இன்றைக்கு நேற்று அறிவிக்கப்பட்டு இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் என்னுடன் நானும் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்திருக்கிறோம். இது இந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வா இருந்தாலும் தமிழக முதல்வருடைய துரித நடவடிக்கையும் அவர்களுக்கு கொடுத்த இந்த நிவாரண நிதியும் இந்த பகுதி மக்களிடத்திலே நம்மளுடைய அரசு வெகு விரைவில் எல்லா துரித நடவடிக்கை எடுத்து யாரு தோன்றிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உதவிகரமாக நமது ஆட்சி நடக்கிறது என்பதற்கு எல்லோரிடத்திலும் இது பாராட்டு பெற்ற விதத்தில் இருக்குது. அதே போன்று இந்த குடும்பத்தாரை அணுகி நாங்கள் கேட்டபோது ஒரு சில கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு தம்பி டிப்ளமோ படிச்சிருக்காரு, அவனுடைய பெண் குழந்தை டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காங்க. அதற்கான நிதி உதவியை அணுகியிருக்காங்க. நான் இதை தெரிந்தவுடனே 4 நாட்களுக்கு முன்பே இவர் குடும்பத்தாருக்கு கட்சியின் சார்பாக நிதி உதவியும் வழங்கி அவருடைய குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்வோம் என்பதை உறுதியளித்து சென்று அதற்கு பின்பாக இன்றைக்கு 3 நாளுக்குள்ள நம்மளுடைய அரசும் நிவாரண நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அரசு மூலம் என்ன நிவாரணம் பெற முடியுமோ தகுதி அடைப்பிலை பெற்று தருவதற்கும் இவர் குடும்பத்தாருக்கு உற்று துணையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு அரவணைத்து செல்லுமோ அதை இந்த இடத்துல உறுதிப்பட செய்வோம் என்று கூறுகிறேன். முதலமைச்சருக்கு, மாவட்ட முதலமைச்சருக்கு, மாநில முதலமைச்சருக்கு, மாவட்ட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம்.